ஹாய். வணக்கம் நண்பர்களே. அம் தாமரை பூ வந்து பார்த்துருக்கீங்களா? அது வந்து எங்க வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள்ல. அதாவது ரொம்ப ஸ்பீடா போடக்கூடிய நீரோட்டத்துல வளராது. ஸ்லோவா நீர் போயிட்டு இருக்க இடங்கள்ல, நீர் தேங்கி இருக்கிற இடங்கள்ல தான் தாமரை பூ தாமரை செடி, தாமரை பூ வந்து பூக்கும் பார்த்துருப்போம். அது வந்து கீழ பார்த்தீங்கன்னா, மண்ணு ரொம்ப அழுக்கா, ம் ரொம்ப ஒரு மாதிரி சகதியா, ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் அதோட வேர் இருக்கும். அப்படிதான் இருக்கும். பட் ஆனா வந்து தாமரையோட தண்டு பகுதி வந்து தண்ணீருக்கு மேலே நீண்டு வளர்ந்து, தாமரை பூ வந்து ரொம்ப அழகா வந்து பூத்து நல்ல நறுமணம் வீசும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதோட இலைப்பகுதி இலைப்பகுதி, அதுக்கப்புறம் தாமரை பூ அதுலலாம் ஒரு சின்ன தூசு கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா, அதுல நம்ம நீர் பட்டா கூட அந்த அ அது வந்து தாமரைப்பூ இலை வந்து அது வெளியே தள்ளிரும். அதுல வந்து ஒரு ம் மெழுகு மாதிரி இருக்கும். வேக்ஸ் கோட்டிங் ஆகி இருக்கும். அந்த பூவா இருந்தாலும் சரி, அந்த இலையே அப்படிதான் இருக்கும். இத வந்து சயின்ஸ் படி வந்து லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப தாமரைப்பூ வந்து எந்த ஒரு ரொம்ப ஒரு மாதிரி மண்ணு, அழுக்கான இதுல அது வேர் இருந்தாலும், அது தண்டு வந்து அதெல்லாம் தாண்டி நல்ல நீருக்கு மேல வந்து அழகா சூரியன பார்த்து அழகா வந்து வளர்ந்திருக்கும். ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கும். இது நம்ம தாமரை கிட்ட இருந்து நம்ம வந்து லைஃப் லெசன் வந்து கத்துக்கிடலாம். எப்படி இருந்தா, இப்போ ஒரு அழுக்கான சிச்சுவேஷன்ல இருந்து அது எப்படி சூப்பரா அழகா வந்து அழுக்கான சிச்சுவேஷன் இம்பியூரிட்டி இந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்து வளர்ந்து தாமரை வந்து சொல்லுவாங்க. சிம்பிள் ஆஃப் பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அது வந்து வந்துட்டு ஒரு இம்பியூரிட்டியான இடத்துல இருந்து பியூரிட்டியான ஒரு இதுவா அந்த பூ வந்து வந்துட்டு. அதே மாதிரி தான் நம்மளோட என்விரான்மெண்ட் எப்படி இருந்தாலும், நம்ம வந்து அத தாண்டி நம்மளால வந்து சக்சஸ வந்து அடைய முடியும். அப்படிங்கிறத வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லோட்டஸ் எஃபெக்ட். லோட்டஸ் வந்து எப்படி வந்து ம் அ மற்ற தூசு, வெளிப்புற இதெல்லாம் தன்னோட இதுல வந்து சேர்த்துக்காம வெளிய தள்ளுதோ, அதே மாதிரி நம்மளும் நம்மள வந்து அசிங்கப்படுத்துறவங்க, ஒரு மாரி கலாய்க்கிறவங்க, கிண்டல் பண்றவங்க, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அதெல்லாம் நம்ம வந்து ஏத்துக்க வேண்டாம். அதுவும் நம்ம வந்து கடவுள் வந்து குடுத்துருக்காரு. நம்ம அத ரொம்ப இது பண்ணிட்டே தான் நம்மட்ட இருக்கும். அத வந்து சும்மா லைட்டா விட்டுட்டு, நம்ம வந்து அந்த எந்த என்விரான்மென்ட்டா இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, தாமரை பூவ மாரி நம்மளும் அத கடந்து வந்து லைஃப்ல வந்து சக்சஸ் அடைய முடியும். இது வந்து நம்ம தாமரை பூட்ட இருந்து கத்துக்கலாம். ஸோ நம்மளோட வளர்ச்சிக்கு, வெற்றி தோல்விக்கு நம்ம தாங்க காரணம். சூழ்நிலையோ, அடுத்தவங்களையோ நம்ம வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. சரி எந்த ஒரு ம் அ மோசமான என்விரான்மென்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நெகட்டிவ் வைப் எந்த எந்த கஷ்டமான நிலையில இருந்தும் நம்மளால வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம வந்து போக முடியும். இந்த லெசன வந்து நம்ம வந்து தாமரை கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது இந்த மாதிரி புடிச்ச ஸ்டோரி மாதிரி புடிக்கும்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இப்போ தான் புதுசா பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் நல்ல ஒரு கான்டென்ட்டோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி.